ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து லலிதா வெர்சஸ் ஏகே தங்க மாளிகை வெர்சஸ் ஏஆர்சி இந்த 3 ஷாப்னுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்னுடைய கம்பேரிசனை தான் பார்க்க போறோம். அந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ஏகே தங்க மாளிகை பத்தி நான் 3 வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கேன். அதுல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் என்ன வருதுன்னா, இவங்க வந்து ட்ரஸ்டடான ஷாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு நியாயமான கேள்விதான். ஏன்னா இப்ப வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல இந்த மாதிரி வந்து ஜுவல்லரி ஷாப் வந்து சிட்டு ஸ்கீம்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையவே பாக்குறோம். அதனால உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே வந்து அந்த பயம் இருக்கு. இந்த ஜுவல்லரி ஷாப் பாத்தீங்கன்னா 45 இயர்ஸா வந்து திருச்சி மணப்பாறை சைட்ல இருந்துட்டு இப்ப வந்து சென்னைக்கு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வந்து சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஆன்லைன்லலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து நேர ஷாப்புக்கு போயிட்டு, உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, அத வந்து அங்க இருக்கிற மேனேஜர்ட்டயோ, இல்ல ஸ்டாஃப்ஸ்ட்டயோ கேட்டு, உங்களுக்கு வந்து அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷனான பதில் வந்தா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஜுவல்லரி ஷாப்பயே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நாளைக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டே தெரியும். அதனால எங்கேயோ இருந்துட்டு நீங்க வந்து ஒரு ஜுவல்லரி சிட்டு ஸ்கீம் சேர்றது வந்து அவ்வளோ அட்வைசபிள் இல்ல. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாரி ஷாப்ல வந்து நீங்க சிட் ஸ்கீம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்தது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி ஃபிளாட் 50% ஆஃபர்லாம் இவங்க போட்டுருக்காங்க இல்லையா? அது கூட இப்ப இன்னும் ஒரு 100 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க ரெஃபர் பண்ண இந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து 100% எனக்கு எடுத்துட்டு புதுசு வந்து வாங்கிட்டேன். அதுவும் கம்மியான வேஸ்டேஜ்ல வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், உங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச்க்கோ இல்ல ரெடி கேஷ்க்கோ கூட நீங்க இந்த ஷாப் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூடியூப் சேனல பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஆஃபர்ஸ்க்கு வந்து 10 கடை ஏறி இறங்கி வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஒரே வீடியோல ஒரு 10 ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ் வந்து நாங்க சொல்லுவோம். ஸோ அது வந்து நீங்க தாராளமா வந்து இந்த மாரி யூடியூப் வீடியோஸ யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து சிட்டு ஸ்கீம்னு வந்துருச்சுன்னா, நீங்க வந்து வீட்ல இருந்தே ஒரு முடிவுக்கு வந்து வராதீங்க. நேர ஷாப்புக்கு போயிட்டு என்ன கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க அங்க இருக்கிறவங்கள கேட்டு, உங்க மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா மட்டும் வந்து நீங்க சிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஒரு சில பேர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, 6 மந்த் ஸ்கீம்ல வந்து நான் வந்து நடுவுலயே எடுத்தா எவ்வளவு வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டேன். அங்க இருக்கிற அந்த மேனேஜர் என்ன சொன்னாருன்னா, அவர் நடுவுல எடுக்க எடுக்க அந்தந்த மாசத்துக்கான வேஸ்டேஜ் அளவு ஃப்ரீயா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. நீங்க ஏன் வந்து இதெல்லாம் பேம்ப்ளெட்ல வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் வந்து பேம்ப்ளெட்ல வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல மேடம். எங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறவங்களுக்கு நாங்க சொல்லுவோம். ஏன்னா நாங்க கார்ப்பரேட்ஸ் கிடையாது. கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நாங்க ஃப்ளெக்சிபிளா வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா? ஏன்னா வந்து நமக்கு பேம்ப்ளெட்ல இருந்ததுன்னா ஒரு ப்ரூஃப் மாரி தானே அது. அதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இத தவிர ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நான் ஷாப் நம்பர வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அங்கேயே கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ப நகையோ, பணமோ ஒரு இடத்துல லாக்-இன் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் வந்து இந்த வீடியோல ஏஆர்சி ஜுவல்லரியும் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க ஷாப் ஒன் டைம் டெபாசிட்லயும் 6 மந்த்ஸ், 9 மந்த்ஸ், 12 மந்த்ஸ்ல வேஸ்டேஜ் இல்லாம நம்மளால வந்து சில ஜுவல்லரிஸ்லாம் வாங்கிக்க முடியும். அந்த ஜுவல்லரி ஷாப்னுடைய 3 ஸ்கீம்ஸுமே நான் தனியா வீடியோவா போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அதனுடைய லிங்க்கையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ கார்ட்லயும் தரேன். இந்த 3 ஜுவல்லரி ஷாப்புமே உங்களுக்கு வந்து கிராம்ஸா தான் வந்து வரவு வைப்பாங்க. ஸோ இதனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில வந்து 11 மாச ஸ்கீமு, ஏஆர்சி காமாட்சி அண்ட் ஏகே தங்க மாளிகை 2மே வந்து 12 மாத ஸ்கீம் இது. அதே மாரி இதுல வந்து மினிமம் டெபாசிட் வந்து லலிதால ரூ. 10,000 நீங்க வந்து பணமா வரவு வைக்க முடியும். ஏஆர்சி காமாட்சியில பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ரூ. 25,000 வந்து நீங்க வரவு வைக்கலாம். இல்ல 3 கிராம் குடுக்கலாம். ஏகேலயும் வந்து நீங்க ரூ. 10,000 வந்து வரவு வச்சுக்க முடியும். லாக்-இன் பீரியட் வந்து லலிதால 5 மாசம் வரைக்கும் நம்மளால வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. 6வது மாசத்துலேருந்து தான் நம்மளால வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏஆர்சி காமாட்சியில வந்து 6 மாசம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஜுவல்லரி வந்து வாங்கிக்க முடியும். ஏகே தங்க மாளிகையில வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நான் முதல்லயே உங்கள்ட்ட சொன்ன மாரி தான் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் தான். கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து நாங்க வேஸ்டேஜ் ஃப்ரீ குடுப்போம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 6 மாசத்துல போய் எடுக்குறீங்கன்னா, 6% வேஸ்டேஜ் ஃப்ரீ அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. லலிதால வந்து 5 மந்த்துக்கு அப்புறமே நம்மளால எடுக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? வந்து லலிதானுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், ஐ கார்ட்லயும் தரேன். அதுல வந்து என்னென்ன டிசைன்ஸ் வரும்ன்ட்டு கூட நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு சில மாடல் செயின்ஸ், தாலி செயின்ஸ், வளையல், நெக்லஸ், ஹாரம், மென்ஸ் கடா இது எல்லாமே வந்து வாங்கலாம்.
பொதுவாவே இந்த சின்ன ஐட்டம்லாம் வந்து வேஸ்டேஜ் அதிகம் இல்லையா? அதாவது ரிங்ஸ், இயர் ரிங்ஸ், பெண்டன்ட் அத தவிரவே நீங்க வந்து ஓரளவு இந்த 6% விஏல வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப ஃபேன்சி மாடல்லாம் வாங்கணும் அப்டின்னா, நீங்க இன்னும் கூட வெயிட் பண்ற மாரி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஏஆர்சி காமாட்சியில 6 மாசம் லாக்இன் சொன்னேன். அந்த 6 மாசம் முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து பேங்கிள்ஸ் ஆல் டைப் ஆஃப் பேங்கிள்ஸ், செயின்ஸ், மென்ஸ் பிரேஸ்லெட், ரிங் இது எல்லாமே வாங்கலாம். இதுல வந்து இந்த மாடல், அந்த மாடல்னு இல்ல. எல்லா மாடல்ஸுமே வரும். இப்ப லலிதால பார்த்தீங்கன்னா, சர்டைன் மாடல்ஸ் மட்டும் தான் வரும். ஆனா ஏஆர்சில அவங்களே சொல்ட்டாங்க. இதுல எல்லா மாடல்ஸுமே நீங்க 6 மாசம் முடிச்சா வாங்கிக்கலாம். ஏகேல வந்து எப்படின்னா 6 மாசம் முடிச்சா 6% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயா தருவாங்க. லலிதால 7, 8 மாசங்கள் நான் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த வீடியோ பேஸ் பண்ணி நீங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஏஆர்சி காமாட்சிக்கு சொல்லிடுறேன். 9ஆம் மாசம் முடிஞ்சிருச்சுன்னா, இந்த ஹாரம், நெக்லஸ், இயரிங்ஸ், லேடீஸ் பிரேஸ்லெட் இது எல்லாமே வந்து உங்களால ஏஆர்சி காமாட்சியில வாங்கிக்க முடியும். இங்க வந்து 9% வேஸ்டேஜ்க்கு கீழ இருக்கிற ஜுவல்லரீஸ் வந்து நீங்க ஏகே ஷாப்ல வாங்கிக்க முடியும். ஆஃப்டர் 11th அண்ட் 12th மந்த் வந்து லலிதால எல்லா ஜுவல்லரியுமே நீங்க 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ வாங்கிக்கலாம். ஆன்டிக் உட்பட. ஏஆர்சிலயும் பாத்தீங்கன்னா கேஸ்டிங் மாடல், ஆன்டிக் மாடல், டைமண்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஏகே தங்க மாளிகையும் எல்லா ஜுவல்ஸுமே நீங்க வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இந்த 2 ஷாப்லயுமே இருக்கு. ஏகேல என்ன சொல்றாங்கன்னா 15 மந்த்ஸ் ஃபுல்லா முடிஞ்சா வந்து ஜிஎஸ்டி இல்லாம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கிஃப்ட் பாத்தீங்கன்னா லலிதால வந்து எதுவும் கிடையாது. இங்க ஏஆர்சில வந்து ஒரு பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமுக்கு வந்து 100 ரூபீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டு வந்து உங்களுக்கு சிட்டு இல்லாத நார்மல் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். ஏகே தங்க மாளிகையில வந்து எந்த ஒரு கிஃப்ட்டும் கிடையாது. ஸோ இப்ப வந்து நம்ம 3 ஜுவல்லரி ஷாப்னுடைய கம்பேரிசன வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா கடைக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்ததுன்னா மட்டும் நீங்க இதுல ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்ப சூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.